தருமபுரியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதில் அவர் பேசியதாவது, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்த 505 திட்டங்களில் 66 மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது. அதாவது வெறும் 13% மட்டுமே நிறைவேற்றப்பட்டு 87% வாக்குறுதிகள் அமல்படுத்தப்படவில்லை என்றும், சட்டமன்றத்தில் முதல்வர் 100% நிறைவேற்றப்பட்டதாக கூறியதாகவும், இது உண்மைக்கு மாறானது என்றும் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. சென்னை நகராட்சியில் 889 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக காவல்துறைக்கு அறிக்கை கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறைகளில் பெரும் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டில் தமிழ்நாட்டில் புதிதாக எடுத்த கடன் 4,96,000 கோடி ரூபாயில் கட்டுமானம், மருத்துவக் கல்லூரி, நீர்ப்பாசன திட்டங்கள் அல்லது புதிய யோசனைகள் செயல்படுத்தப்படவில்லை. கடன் வாங்கி வட்டி செலுத்தும் நிலை தொடர்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக ஆட்சியை சமூக நீதி மீறும் வரலாற்றின் மிக மோசமான ஆட்சி என்று விமர்சித்தது. அடுத்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மக்களிடத்தில் ஆதரவு அதிகம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, அதாவது 2021 திமுக சொன்ன வாக்குறுதி, அன்று 2021 20,000 இடங்கள் காலியாக இருக்கிறது. ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும்.